ஹாய் ஃபேமிலிஸ், ஒரு குட்டி மினி விலாக் தான். வீட்டில் பக்கத்தில் இருக்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் போயிருந்தேன். ஸோ இப்போத்தி ரேட் ஆஃப் காஸ்ட்டில் வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்றதை ஒரு சின்ன மினி விலாகாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த டிக்டாக் கிளிப் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். இதோட இந்த பொட்டு வந்து அரௌண்டு இப்போ 13 ருபீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் 5 ருபீஸ் நான் பொட்டு யூஸ் பண்ணும் போது. நெக்ஸ்ட்டு வந்து குந்தன்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கிளிப்ஸ் டைப் ஸ்டோன்ஸ் வச்சு ப்ளவுஸ் டெக்கர் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு என்னென்னா ரீசெண்ட் டைமில் வந்து இதோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப அதிகமான மாதிரி ஃபீல் ஆகுது. 10 ரூபா பொட்டெல்லாம் இப்போ 13 ரூபா 14 ரூபான்னு விற்கிறாங்க. வெரி காஸ்ட்டாக இருக்குது. நம்ம சேலரி தான் இன்னும் அப்டேட் ஆகலையான்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஃபீலாக இருக்கான்னு. அதேமாதிரி இந்த ஸ்டோன் செயின்லாம் அரௌண்டு 15 ருபீஸ் 12 ருபீஸ் பர் மீட்டர் வாங்கினேன். இப்போது அதோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ்டாக இருக்குது. எனக்கு இதை வாங்கி இதை கஸ்டமைஸ் பண்ணி ஒருத்தர்கிட்ட கொடுக்குறவங்களோட நிலமெல்லாம் யோசிச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபேப்ரிக் க்ளூ. நெக்ஸ்ட் வந்து இந்த கிளிப்ஸ்லாம் அரௌண்டு நான் ஸ்டார்டிங் பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம் 5 ருபீஸ் ஸ்டோன் வச்ச கிளிப் இப்போனா 24 ருபீஸ் வந்து சேல் பண்ணுறாங்க மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு இந்த கிளிப் டோன்லாம் இப்போ தான் வந்து ஃபேமஸாக இருக்குது. இதுவே 36 ருபீஸ். இது கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பேக்கெட்ஸ் மினிமம் தேவைப்படுது, சிம்பிளாக டிசைன். நெக்ஸ்ட்டு இந்த கிளிப்புமே அரௌண்டு நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்துச்சு. 40 ருபீஸ் அரௌண்டு இருந்துச்சு இந்த கிளிப்புமே. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து சேஃப்டி பின் வாங்கியிருந்தேன். அதுக்கடுத்து வந்து வேறு என்ன வாங்கியிருந்தேன், ஒரு நெக்ஸ்ட்டுமே இந்த ஸ்டோன் இன்னொரு பேக்கெட்டுமே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது ரீசெண்ட் டைமில். இதெல்லாம் நான் அரௌண்டு ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு இந்த ஸ்டோனுமே வாங்கியிருந்தேன். ஆனால் இது எனக்கு ஃபைனலாக எதுக்குமே பயன்படலை. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. 40 ருபீஸ்க்கு கொஞ்சம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கிளிப்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. 8 ருபீஸ் சம்திங் வந்துச்சு. பட் நான்லாம் இந்த கிளிப்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது மினிமம் 5 ருபீஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ரேட் ஆஃப் காஸ்ட் வந்து ரொம்ப டிசைன் நல்லா இருந்தாலுமே அந்த காஸ்ட் வந்து இருக்குது பார்த்திங்களா, அந்த டேக் பார்த்தாலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த கிளிப்புமே யூஸ் பண்ணுவேன். இந்த கிளிப் கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். பட் எனக்கு ஹேருக்கு வந்து ப்ராப்பராக செட் ஆகாது. இந்த மினி கிளிப் வந்து ஒன்லி ஒன் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அதை தான் நான் இப்போவும் ஃபாலோ பண்ணுகிறேன். ஸோ இந்த ஸ்டோன் வச்ச கிளிப்புமே ஓகே, ப்ரைஸ் எல்லாமே ஓகே. பட் நான் ஸ்கூல் படிக்கும்போது வாங்கும்போது த்ரெட்டுமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து வந்து குட்டி குட்டி கிளச்சஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஓவரால் திங்ஸுமே நான் காட்டுறேன். இது அரௌண்டு வந்து நியர்லி 600 கிட்ட எனக்கு பில் ஆச்சு. இது என்னோடய ஒரு நாள் சம்பளம். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின், நெக்ஸ்ட்டு பீட் செயின் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஊசி வாங்கியிருந்தேன். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோ வேணுன்னா சப்ஸ்கிரைப்